ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கு பாயாசம் செய்ய போகிறேன், ஜவ்வரிசி பாயாசம். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய் சேர்க்கணும். அடுத்தது இது ஜவ்வரிசி, பால், நாட்டு சர்க்கரை. இதுதான் இதுக்கு வேண்டிய பொருளுங்க. ஸ்டவ்வில் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்க, இதில் ஜவ்வரிசி இப்போது வேகுது. இந்த பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வேகட்டும். முதல்ல பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வேகும்போது இது கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிட போகுது, அதனால் கலக்கி விடணும். நம்ம இது நம்ம உஷாராக கலக்கி விடுறது நல்லதுன்றதுனால தான் நான் கலக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஜவ்வரிசி பாருங்கள், நைலான் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி போல் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? கண்ணாடி போல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் பால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றலாம். காய்ச்சின பால் தான் இது. பால் ஊற்றியாச்சு. பாலுக்கு நம்ம எவ்வளவுனா ஊற்றலாம். அது நம்முடைய பிரியம். பால் ஒரு சிலர் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி கூட ஊற்றுவாங்க. நம்ம பால் தான் ஊற்றிருக்கோம். இப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஸ்லிம்லேயே வேக விடணும். பாலோடு சேர்ந்து வேகும். பாருங்கள், இப்படி பாலோடு இந்த ஜவ்வரிசி வேகுது. கூட கொஞ்சம் தண்ணி கலக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் திக்காக பால் இருக்கக்கூடாது. சாதாரணமாகவே பால் ரொம்ப திக்காகவும் குடிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் குடிக்கணும். அப்போ தான் எளிதில் சீக்கிரமாக ஜீரணமாகும். அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போது முந்திரி திராட்சை தாளித்து அதில் கொட்டலாம். பாருங்கள், இந்த கடாய் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கிறேன். இப்போது அதில் நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் ஊற்றிட்டு நான் அது நல்லா மெல்ட் ஆன பிறகு இந்த முந்திரி திராட்சை போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதில் கொட்டியாச்சு. இது எல்லாமே இதை போட்டுட்டோம். அடுத்தது இதில் கொஞ்சம் பாருங்கள், ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுடணும். இதை போட்டு கலக்கிடணும். பாயாசம் ரெடி. பாருங்கள், பாயாசம் நல்லா இந்த ஜவ்வரிசியும் பாலும் சேர்ந்து நல்லா இழஞ்சி நல்லா ஒன்றா சேரும். நல்லா அப்போ கொஞ்சம் திக்னஸ் வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. பாலும் நல்லா இழஞ்சி பாலோடு சேர்ந்து இழஞ்சி வெந்திருக்குது. இப்போது நம்ம ஆற வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், சர்க்கரை போடணும். நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போடுறேன். இந்த நாட்டு சர்க்கரை போட்ட பிறகு தான்
நமக்கு எவ்வளோ வேணுமோ இனிப்பு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாம். இது எல்லாமே எல்லா பொருளும் இதில் போட்டாச்சு. சர்க்கரை வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். இப்படி போட்டால் தான் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதோடு நிறுத்திக்கலாம். இப்போது பாருங்கள், எல்லாம் பாயாசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக ஜவ்வரிசிலாம் பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இப்போது இதை வந்து நம்ம டம்ளர்லேயோ அல்லது கப்புலேயோ ஊற்றி எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நீங்களும் வாங்க பாயாசம் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பிடிச்சதுன்னு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிடுங்க எல்லாரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.